வாக்கிங் போனால் என்ன சார் நடக்கும்? ஏன் சார் நான் வாக்கிங் போகணும்? 5 பெரிய பலன்கள் கிடைக்குங்க. நம்பர் 1, லேட்டஸ்ட் ரிசர்ச், நீங்கள் டெய்லி 2000 ஸ்டெப்பு நடந்தீங்கன்னா உங்களோட இதயத்தோட ஆயுள் 2 வருஷம் கூடுதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, உங்களோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். நம்மலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இருக்கோம், ஹெல்த்தியான ஹேபிட் இருந்தாலும் கூட உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகாது. உங்களோட ஸ்டாமினா இல்லைனா என்ன ஆகும்? உங்களால் 2 மாடி கூட நடக்க முடியாது. நம்பர் 3, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளில் ரொம்ப முக்கியமான கழிவு வேர்வை. குறிப்பாக வேர்வையினால் வெளியில் வரக்கூடிய உப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை வேர்வை நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலே நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கும் ஹைப்பர் டென்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் வாக்கிங் போய் நல்லா ஸ்வெட் பண்ணுறீங்கனாலே உங்களோட உப்பெல்லாம் வெளியில் வரும், ரொம்ப நல்லா உடம்பு இருக்கிறத பார்க்கலாம். நம்பர் 4, உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்கும் வாக்கிங் ரொம்ப பெரிய மருந்து. நீங்கள் எப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும், டிப்ரெஸ்டாக இருந்தாலும், ஆங்ஷியஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்பர் 5 அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நல்ல தூக்கம் கிடைக்கும். பெரும்பாலும் இன்றைக்கி நம்மலாம் உட்காந்து பார்க்குற வேலையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால தூக்கமே வரதில்லை. ஸோ நீங்கள் வாக்கிங் டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த 5 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த 5 ரொம்ப முக்கியமானது. நடைபயிற்சி இல்லைன்னா நம்ம உடம்புல என்ன உபாதைகள்லாம் வந்து? வாக்கிங்கோட பெனிஃபிட் பார்த்தோம். வாக்கிங்கே பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகும்? அகெயின் 5 பெரிய பிரச்சனைங்க. நம்பர் 1, உங்களோட ஹார்ட் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். பொதுவாக நடக்கிறவங்களுக்கு இதயம் பலமாகி ஆயுள் எப்படி அதிகமாகுதோ அதே போல் நடக்காதவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைனாலும் ஹார்ட் அட்டாக் வர பாசிபிலிட்டி இருக்குது. நம்பர் 2, நீங்கள் வாக்கிங் போகலன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டி, லிவர் ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஸ்வெட்டில் இருந்து வெளியில் போகக்கூடிய டாக்ஸினை நடை தவிர வேறு எதுவுமே வெளியில் அனுப்ப முடியாது. ஸோ நீங்கள் வாக்கிங் போகலன்னா ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட். 3வது, வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் தொப்பை குறையணுன்னா நீங்கள் வாக்கிங் போகலன்னா தொப்பை குறையும். நீங்கள் வாக்கிங் போகலைன்னா உங்களோட தொப்பை அதிகமாகும். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாக்கிங் போங்க. இல்லை பரவாயில்ல நான் கொஞ்சம் தொப்பையோட பிள்ளையார் மாதிரி ஆகிறேன் அப்படின்னா வாக்கிங் போகாதீங்க. நம்பர் 4, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆங்ஸைட்டிக்கும் பெரிய மருந்தே வாக்கிங் தாங்க. நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, காலையில் வீட்டில் கிளம்புறீங்க, காரில் ஏறி ஆஃபீஸ் போகிறீங்க, திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு காரில் ஏறி வீட்டுக்கு வரீங்க, நடக்கிறதே கிடையாது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். உங்கள் மனைவியோ கணவரோ ரீசெண்ட் டேஸில் வீட்டில் அதிகமாக கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா வாக்கிங் அவங்களுக்கான பெஸ்ட்டு ரெமெடி. வாக்கிங் பண்ணாமல் இருக்காங்கன்னா பண்ண வைங்க. 5th, ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி நம்ம இளமையாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 500 மீட்ரு இருக்குது நம்ம வீட்டில் இருந்து, இல்லை ஒரு ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, கேட்லேருந்து பில்டிங் இருக்குன்னா நீங்கள் அதை நடந்து போகிறதுக்குள்ளே உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னாலே யுவர் ஸ்டாமினா இஸ் பிகமிங் வெரி லோ. அப்போ ஸ்டாமினாவை ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா வாக்கிங் பண்ணணும். ஸோ இந்த வாக்கிங் இல்லை அப்படின்னா இந்த 5 நோய்கள் நமக்கு வர்றது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆயுஸே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை மினிமம் ஒரு நாளைக்கு 3 to 5000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுமான்னு பாருங்கள்.